50 ரூபாடு தானே. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ரெண்டுக்கு. அப்ப 2 ரூபாடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்து. சரிண்ணா. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ஒண்ணுக்கு தானே. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க நின்றுட்டீங்க? என்ன நொண்ணுனே? இந்த மாதிரி இடத்துல சோத்து கையா கொடுப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா? கையா கொடுனே. ஏனே 2க்கு போயிட்டு 1க்குன்னு சொல்றேனே. நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு, வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இட போடுறவங்க. 10 ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டியும் பாரு. போ அப்படி. அப்படி வரனே. என்ன பிரச்சனை ஜிலாக்கி? நாமெல்லாம் சோந்தா நேரத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா ஒரு டீயை போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவுல போடு. நான் பாத்துறேண்ணே. இந்த மாதிரி சில்லறை வியாபாரத்தை எல்லாம் விட்டு பிசினஸ் பெருசா டெவலப் பண்ணணும். ஏய் பாவம் பைத்தியண்டா. எப்படியாவது டிரைவர் ஆகணும்னு நினைச்சு சொத்து பத்துல வித்து எம்எல்ஏ கிட்ட காசை கொடுத்தேன். அந்த எம்எல்ஏ இவனுக்கு 111 போட்டு வேற ஒருத்தனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டியான். இவன் வேலை கிடைக்கலன்ற ஏக்கத்துல புத்து பேர் வச்சு பைத்தியமோ பஸ் ஸ்டாண்ட்லயே சுத்தி எடுத்துறான்டா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயி போச்சு. என்னடா கோட்டையா உமா? கணேசா பாஞ்சாலம் குறிச்சி பிடிபட்டுருச்சுடா. டேய் வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். அந்த டீம் நல்ல ஜாலி தான். ஏய் ஜிமிக்கி நமக்கே டிமிக்கியா? உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு. என்ன திருவிழாவுல காணாம போன மாதிரியே முழிக்கிறா? என்கிட்ட காசு இப்ப இல்ல. என்னது காசு இல்லையா? ஏய் என்ன பண்ற ராஜி? என்ன இது? காசை கொடுத்துட்டு செயினை வாங்கிக்க. கணேசா இன்னைக்கு ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கணும்டா.